ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஒரு மனுஷன் அவனுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சதை எல்லாம் தலை வெறி ஊறி போன ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியும். அதாவது அழிஞ்சி போற ஆமை இனத்தை தூக்கி பிடிச்சி டிராகன் இனம் நாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலரை தூக்கி கெத்து காட்டுற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நம்ம ஆத்திக் ரவிச்சந்தர். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் நம்ம ஜிபிஓ. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச சில சீன்ஸை தான் நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுல ஃபர்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயில ஓபன் பண்ற மாதிரியான இந்த சீனு. பா சாமி, இந்த சீனை சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம ஆளு வருவாரு, அட்வைஸ் பண்ணுவாரு, பேசுவாரு, கார்ல பறப்பாரு, பைக்ல பறப்பாரு. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு தலைய ஒரு ஆன் ஸ்கிரீன்ல எதிர்பார்க்கிறோமோ அந்த மாதிரி இருந்திருப்பாரு. இந்த ஃபைட்டு மரணம் ஃபைட்டுங்க. இந்த ஃபைட்டு அதாவது இவரு மட்டும் கலரா இருப்பாரு, மத்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பாங்க. அது என்ன மாதிரியான ஒரு இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நல்லா ரசிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் அந்த பாட்டு ஓட 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 அது பாட்டுக்கு அது ஃபைட்டு பொழந்து கட்டுவாரு. அந்த மாதிரி ஒரு மரணமான ஒரு சீனு. வாவ், சூப்பர் சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் இன்டர்வல் சீன். மங்காத்தாக்கு அப்புறமா ஒரு மரணமான ஒரு சீனு இந்த சீனு. ஏன்னா என்னடா மங்காத்தா மங்காத்தான்றேன்னு பாத்தீங்களா? ஆமாங்க, மங்காத்தாவில் தான் பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது, கெட்ட வார்த்தை அதெல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நம்ம நண்பர் விஜய் அவரோட டைலாகு, சாரி அவரோட நண்பரோட விஜய் அவரோட டைலாகு பயங்கரமா இன்டர்வல் பிளாக்கு நல்லா என்ஜாய் பண்ணாச்சு. அடுத்து இந்த சீனுங்க, சாமி. இந்த சீனு இனிமே லைஃப்ல இன்னொரு படத்துல உங்க காம்பினேஷனோட நம்ம பாக்குறோமானே டவுட்டு. சத்தியமா சொல்றேன். த்ரிஷா அஜித் அவர காம்பினேஷன் ஜி படத்துல இருந்து இப்போ இந்த ஜிபியு படம் வரையும் மழை தாறு மாறுங்க. அந்த மாதிரியான ஒரு சீனு, ஒரு அந்த அளவுக்கு ஒரு காம்போ அவங்களுக்குள்ள ஆத்விக்க. அடுத்து இது, அதாவது போட்டோ ஷூட்டு. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சீனு. போட்டோ ஷூட் எடுத்துட்டு ஏதாச்சும் பாயாசம் வச்சு சம்பவம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வேற எதனா பாம் வச்சு சம்பவம் பண்ணுவாங்க. நம்மளால போட்டோ எடுக்கிற போட்டோ ஷூட் இதுலயே வச்சு சம்பவம் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சீனு நல்லா நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த சீனு, இந்த சீனுங்க, இந்த சீன்ல நம்ம அமர்கலம் படத்துல அஜித் ஒரு கெட்டப்ல வருவார் பாத்தீங்களா, உள்ள பனியனை போட்டு மேல சட்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சீனு. வேற லெவல். சிஜி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆளை வச்சு அப்படியே எடுத்திருக்காரு. வாவ், அல்டிமேட் போங்க. இது சாமி. சிம்ரன் சிம்ரன் அவங்க சீனு. ஏன்னா நம்ம விண்டேஜ் பீரியட்லயே பாத்தீங்கன்னா சிம்ரனும் தலையும் பயங்கரமான ஒரு காம்பினேஷன் இருக்கும் த்ரிஷாக்கு அப்புறம். பட் அந்த சீனை இங்க ரீக்ரியேட் பண்ணி இங்க போட்டிருக்காரு நம்ம ஆத்விக்கு. வா, அந்த மாதிரி நம்ம அந்த கப்பல் ஒரு சீன் வரும் சாமி. அது இந்த சாங் இனிமே நான் கேட்டா நம்ம அஜித் இன்ட்ரோ சாங் மாதிரி தான் இருக்குது. அது இனிமே தலை ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரியான ஒரு சீன் அந்த சீனு. ஆத்விக்க ஃபேன் பை சம்பவம் தான். கப்பலுக்குள்ள அவங்கள பாத்துருவாங்க நம்ம தலை. அப்போ ஒரு சீன் வரும், அந்த ஸ்டெப்பு அம்மால அப்படி இருக்கும். வா, சொல்ல மரணமான ஒரு ஸ்டெப்பு இது. இதை விட கிளைமேக்ஸ்ல இன்னொரு ஸ்டெப் வரும், அந்த ஸ்டெப்பு சொல்றேன் பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. இந்த சீன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ஆரம்பம் படத்துடைய சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. பட் ஒரிஜினல் தான். எனக்கு அந்த இதுதான் பிடிக்கும். பட் இது ஓகே, சுத்தி நின்றுப்பாங்க. அதுல நம்ம ஆளு கை எப்படிதான் சமாளிக்குவாருன்னு யோசிக்குமோ, அதுக்கப்புறமா தான் தெரியுது காருக்குள்ளேயே ஒரு மினி டேங்கரே வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு சீன் அன்எக்ஸ்பெக்டடு. வாவ், நல்லாவே இருந்துச்சு. இம்ப்ரெஸ். இந்த சீனு ஜெயிலுக்குள்ள அவங்க பையனை காப்பாத்தும் போது சட்டை கிழிச்சிட்டு வராங்க. அதுல இது எழுதியிருக்கும், அதாவது கேங் ரெட் டிராகன் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதே ஒரு சீனு மாதிரி இவர் சட்டையிலே பின்னாடி எழுதியிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் பைட்ல இருக்கும் அந்த சீனு. நீங்க போய் இன்னொரு டைம் படம் பார்த்தீங்கன்னா பாருங்க. இதுதாங்க அம்மால அக்லி மரணமான சீனு. அதாவது விசுவாசம் படத்துல அவர் மீசை முறுக்கிட்டு வருவாரு பாத்தீங்களா, அந்த சீனு. இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆத்விக்கு ஒரு உண்மையான தரமான ஒரு ஃபேன் பை சம்பவம்னா இதான்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு செஞ்சிருக்காரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.